தமிழ் புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த வேலையில் நம்ம தமிழில் உரையாடி இருப்போம், தமிழோட உரையாட போகிறோம் அடுத்த ஒரு சில மணி நேரங்கள். இவரை பற்றி அவருடைய ஸ்டைல்லையே சொல்லணும் அப்படின்னா, தமிழ் இலக்கியத்தை லேகியமாக உருட்டி தமிழ் இளைஞர்களுக்கு ஊட்டியவர் அப்படின்னு சொல்லணும். பரிமேலழகருடைய பணியை பாதியாக குறைச்சவர். ரஜினியும் குஷ்பும் இவருடைய எழுத்துக்களில் அழகாக தெரிஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு கார்த்தியும் அதித்தி ராவும் இன்னமும் அழகாக தெரியுறாங்க. அவருக்கு வயசாகுதா இல்லையான்னு தெரியல, அவருடைய எழுத்துக்களுக்கு வயசே ஆகலை. கவிஞர் வைரமுத்து அவர்களை வரவேற்பது மகிழ்ச்சி. வணக்கம். விருதுகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை தேடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இது 7வது தேசிய விருது. கொடுங்க 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 கொடுங்கன்னு வாங்கி தேசிய விருதுகளை அடுக்கிக்கிட்டே இருக்கீங்க. தமிழ் கவிஞர்களுக்கு இந்த தேசிய விருதுக்கான பாடலாசிரியர்களுக்கான பட்டியலில் தமிழ் கவிஞர்களுக்கு அதிக விருதுகள் கிடைச்சிது. இந்த கேட்டகரியில் நீங்கள் 7 முறை வாங்கியிருக்கீங்க. அதுதான் உச்சமாக இருக்குது. இது தமிழுக்கு இருக்கக்கூடிய பெருமையா? மற்ற மொழிகளோட கம்பேர் பண்ணும்போது தமிழுக்கு கூடுதல் சிறப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தமிழ் அந்த தேர்ந்த கவிஞர்கள் இருக்காங்களா? 7வது முறையாக இந்த விருது அறிவிக்கப்பட்ட பொழுது நான் ஒரு அறிக்கையின் மூலமாக ஒரு விளக்கம் சொன்னேன். 7 முறை இந்தியாவில் தமிழ் மொழிதான் ஒரு பாடலாசிரியனுக்கான தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறது. இது இந்தியாவில் தமிழை முன்னிறுத்துவதற்கான முயற்சி என்று சொன்னேன். எனவே இது பாடலாசிரியன் பெற்ற விருது என்பது 1, 2 என்றிருந்தால் அது பாடலாசிரியன் என்று சொல்லலாம். 7 முறைக்கு மேல் அந்த விருது பெறுகிற பொழுது அந்த விருது மொழிக்கு உரியது என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நன்றாக கேட்டீர்கள் ஒரு கேள்வி, தமிழுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா என்று. தமிழுக்குத்தான் அந்த ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்தியாவில் 2 மொழிகள் பழைய மொழிகள், 2 மொழிகள் இலக்கிய இலக்கண செறிவுள்ள மொழிகள். ஒன்று தமிழ், இன்னொன்று சமஸ்கிருதம். சமஸ்கிருதமும் தமிழும் இந்திய நாகரிகத்தின் 2 கண்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நமக்கு ஒரு பெரிய துர்ப்பேறு என்னவென்றால், வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறவர்கள் சமஸ்கிருத பண்பாட்டோடு தங்களுடைய ஆய்வை நிறைவு செய்து விடுகிறார்கள். சமஸ்கிருத பார்வையோடு தங்கள் பணி முடிந்து விட்டதாக கருதுகிறார்கள். சமஸ்கிருதம்தான் இந்திய கலாச்சாரத்தை வடிவமைத்தது என்று நம்பிவிட்டு போகிறார்கள். அவர்களுக்கு தெற்கு என்ற அறிமுகம் இல்லை, அல்லது நாம் அறிமுகப்படுத்தவில்லை. தமிழும் சேர்ந்துதான் இந்திய பண்பாடு. பாதி பண்பாட்டை வடிவமைத்ததில் தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் பெரிய பங்கு இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னொரு வெளிச்சம் தமிழ் மீது விழுந்திருக்கிறது. இதோ மெல்ல மெல்ல தமிழின் மீது உலக பார்வை விழுவதற்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் இனம் செழிப்பாக இருந்தால், தமிழ் இனம் பொருளாதாரத்தில் நாகரிகத்தில் உச்சத்தில் இருந்தால் தமிழ் மொழியும் கவனிக்கப்படும். எனவே தமிழ் மொழியின் வளர்ச்சி வெற்றி என்பது தமிழ் இனத்தின் வெற்றியோடு தொடர்புடையது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்பது போல தமிழ் இனத்தின் வளர்ச்சி தமிழ் மொழியின் வளர்ச்சியாகவும், தமிழ் மொழியின் வளர்ச்சி தமிழ் இனத்தின் வளர்ச்சியாகவும் கண்டுகொள்ளப்படுகிற போதுதான் மொழி இனம் 2ம் சம பங்கு வகித்து வளரும் என்று நினைக்கிறேன். அவங்களுடைய இதுவரை நான் அப்படின்ற சுயசரிதையில் கண்ணதாசன் அவர்கள் பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பீங்க, சாதித்த கலைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. நீங்கள் பாடல் எழுத வரும்போது கண்ணதாசன் அவர்கள் உச்சத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து 7500 பாடல்களை கடந்து எழுதி அதை விட ஒரு பெரிய மைல்கல்லை அடைஞ்சிருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய ஓய்வு அப்படின்னு எதை நினைப்பீங்க? நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கும், இன்னும் என்ன 7 தேசிய விருதுகள், இனியும் தேசிய விருதுகள், பத்மஸ்ரீ வாங்கியாச்சு, பத்மபூஷன் வாங்கியாச்சு, இன்னும் உங்களுடைய உயரம் நீங்கள் எதை பார்க்குறீங்க? மனிதன் உடம்பின் உயரத்தை அவனுடைய மரபணுக்கள் தீர்மானிக்கிறது. மனிதனின் உயரத்தை அவன் செயல்கள் தீர்மானிக்கின்றன. செயல்பட்டு கொண்டே இருப்போம், உயரத்தை பற்றி கவலைப்படாமல் செயல்பட்டு கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம் என்பதுதான் எனது எண்ணம். தொடர்ந்து தமிழை உலகத்தின் கண்களுக்கு கொண்டு செல்வதும், இளைய தலைமுறை தமிழோடு தன்னை பிணைத்துக் கொள்வதையும், இந்த 2000 ஆண்டு மரபு தொடர்ச்சி புதிய தாராளமயமாக்கல், புதிய உலகமயமாதல் என்ற கொள்கைகளால் அருந்து விடாமல் இருப்பதற்கான முயற்சிகளை உலக அறிஞர்களின் குழுவோடு சேர்ந்து நானும் இயங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது.
தேசிய விருதுகளுக்காக பாட்டு எழுதுவதில்லை, எழுதுவதால் தேசிய விருதுகள் கிடைக்கின்றன என்பதுதான் உண்மை. சுவாசம் போல, காற்றை போல நான் எழுதியிருக்கிறேன் ஒரு கவிதை. சுடும் வரைக்கும் நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். நாம் போராடுவோம், சுவாசத்தை போல இயங்கிக் கொண்டே இருப்போம். சுவாசிப்பது என்பது அனிச்சை செயல். அது நமக்கு தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் உயிர் நம் வசம் இருக்கிறது என்று அர்த்தம். எனவே சுவாசத்தை போல எழுத்து பணியும் வாழ்வும் தொடர வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். இதில் வைரமுத்து அவர்கள் பல தளங்களில் எழுதுறாரு. இப்போ சினிமா பாடல்கள் அப்படின்னும் போது ஒரு இசைக்குள்ளே சுருங்கிடுது. அதே எறும்பை பார்க்கும்போது எறும்புக்காக ஒரு கவிதை, ஒரு ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்துருக்கும் போது சரிந்து விழுகும் ஒரு காய்ந்த இலைக்காக ஒரு கவிதை அப்படின்னு எழுதும்போது எது உங்களுக்கு கட்டற்ற மகிழ்ச்சியை தருது? இல்லை கருவாச்சி கவி மாதிரி, இல்லை மூன்றாம் உலக போர் மாதிரி சுயமாக எழுதுறதா, இல்லை ஒரு இசைக்குள்ளே எழுதுறதா, இல்லை இயற்கையை ரசித்து ரசித்து எழுதுறதா, எது உங்களுக்கு பேரின்பத்தை கொடுக்குது? இது ரொம்ப நல்ல கேள்வி. எல்லா கலைஞனுமே சுதந்திரமானவன். சுதந்திரம்தான் ஒரு கலைஞனின் முதல் சொத்து. கலைக்கு மூலமே சுதந்திரம்தான். இன்னொன்று, சுதந்திரத்தை கேட்டுத்தான், சுதந்திரத்தை யாசித்துத்தான் கலைகளே இயங்குகின்றன. நான் மெட்டுக்கு பாட்டு எழுதுகிற போது ஒரு சூழலுக்கு கட்டுப்படுகிறேன். ஆனால் அப்படி கட்டுப்பட்டு எழுதுவது கூட ஒரு சுகம்தான். உளிக்கு அகப்படாத தங்கம் நகையாகாது, சிற்பிக்கு அகப்படாத கல் சிலையாகாது என்பது மாதிரி சில கட்டுப்பாடுகளுக்குள் அகப்படாவிட்டால் கலை இல்லை. திரைப்பட பாட்டு என்பதும் ஒரு நல்ல கலைதான், பாமர மக்களை சென்றடைகிற கலை. அதில் நான் எழுதி முடித்த பிறகு மகிழ்ச்சி அடைகிறேன். அது பாடல் வடிவில் இசைக்கப்படுகிற போது கேட்டு புலகாங்கிதம் அடைகிறேன். அது மகிழ்ச்சிதான். ஆனால் எழுதுகிற போதே மகிழ்ச்சி அடைவது சுதந்திரமாக எழுதுகிற போதுதான். கதை எழுதுகிற போது, கவிதை எழுதுகிற போது, நாவல் எழுதுகிற போது, கட்டுரை எழுதுகிற போது, எனக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத போது, அந்த கலை வடிவத்தை நான் தீர்மானிக்கிற போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யாரோ தீர்மானித்து கொடுத்த வடிவத்துக்குள் இயங்குகிற போது நான் கட்டுப்பட்டு இயங்க வேண்டியவராக இருக்கிறேன். அந்த கட்டுப்பாட்டையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதில் முழுக்க மகிழ்ச்சி அடைகிறேனா என்று எனக்கு தெரியாது. எனவே கவிதை எழுதுகிற போது நான் சுதந்திர வானத்தில் பறக்கிறேன். பாட்டு எழுதுகிற போது கூண்டுக்குள் கூவுகிறேன். ரொம்ப அற்புதமான பதில். இதில் இந்த பதிலுக்காக இன்னொரு கேள்வி. உங்களுக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையமைப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ரேஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். ரஹ்மான் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்னுடைய வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கவர். நீங்கள் சங்க இலக்கியத்துக்குள்ளேயும் நல்ல வார்த்தைகளை தேடி கொடுக்க முடியுமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கவங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ள அந்த முரண் அப்படின்றது எப்போல்லாம் வரும்? இப்போது ரஹ்மானுடைய இசையில் பார்த்தீங்கன்னா நல்லை அல்லைன்னு சங்க காலத்து வார்த்தைகள் எடுத்துகிட்டு வரீங்க, ஆம்பல் மவ்வல் அப்படின்னு பாடுறீங்க. அப்போ ரஹ்மான் அதை அவர் ஒத்துக்கிறாரா, இல்லை நீங்கள் அதை ஒத்துக்க வைக்கிறீங்களா? ஒரு சில சமயத்தில் அவர் வெஸ்டர்னுடைய உச்சத்துக்கு போய் அவர் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அது ஆச்சரியமாகவே இருக்குது எங்களுக்கு. இல்லை, இதில் ஒரு நுட்பமான ரகசியம் இருக்குது. மேற்கத்திய இசைக்கு நான் ஆங்கில சொற்களை போட்டால் அது ஆங்கில பாட்டு என்றே அர்த்தமாகிவிடும். மேற்கத்திய இசை என்ற வடிவத்தில் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துகிற போது அது புத்தம் புதிய வடிவம் பெறுகிறது. இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்து காந்தாரக்கலை என்று வடிவு கொண்டது மாதிரி நுட்பமான மேற்கத்திய இசை வடிவத்தில் சங்க இலக்கியமோ அருந்தமிழ் சொற்களோ ஆளப்படுகிற பொழுது அது புதிய வடிவம் பெறுகிறது. இதில் மிக முக்கியம் என்னவென்றால், ஒரு பாடலாசிரியர் என்பவன் இசையை ரசிக்க தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஒரு இசை ஆசிரியன் மொழியை ரசிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும். ரஹ்மானுக்கு மொழியை ரசிக்க தெரியும். அந்த ரசனையை அவனுக்கு ஊட்டி விட்டோம் என்று கூட கருதி கொள்ளலாம். அந்த வார்த்தைகள் பெட்டுக்குள் வருகிற போது அவர் அடைகிற ஆனந்தத்தை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு வகையான ஒரு சூத்திரம். இது மேற்கத்திய இசையையும் தமிழையும் குழைத்து கூட்டுகிற போது ஒரு புது சுவை, ஒரு புது வடிவம் உண்டாகிறது. மக்கள் அதை நேசிக்கிறார்கள். இதே வைரமுத்து அவர்கள் மே மாதம் 98 அப்படின்னு ஒரு பாடல் எழுதுறாரு. அதே வைரமுத்து அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றித்தரழ நீர்வடிய அப்படின்னு எழுதுறாரு. இதை யார் தீர்மானிக்கிறார்? நீங்க இப்படிதான் இந்த பாடலை எழுதணும் அப்படின்றது சூழ்நிலையா, இயக்குனரா, இசையமைப்பாளரா, இல்ல நீங்களா? யார் தீர்மானிக்கிறார்? முதலில் சூழ்நிலை தீர்மானிக்கிறது. அந்த பாட்டை யார் பாடுகிறார்கள், அந்த பாடல் என்ன பின்னணியில் இயங்குகிறது, அந்த பாடலை பாடுகிற பாத்திரத்தின் வயது, குணம், வாழ்நிலை, ரசனை, விழுமியம் எல்லாம் கூடி ஒரு பாடலை தீர்மானிக்கின்றன.
நீங்கள் சொன்ன மே மாதம் 98 பாட்டு கல்லூரி மாணவிகள் சேர்ந்து கட்டற்ற சுதந்திரத்தில் பாடுவது, அதனால் அது அவர்கள் மொழியில் இயங்குகிறது இல்லையா? அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நீங்கள் இருவர் படத்தை பார்த்தா தெரியும். எம்ஜிஆர் பாத்திரத்தில் மோகன்லாலும் ஐஸ்வர்யா ராயும் இணைந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு காதல் கதையில் இயங்குகிறார்கள். அப்போ அந்த காலத்தின் மொழியையும் அந்த காலத்தின் பின்னணியையும் அந்த காலத்து படிமங்களையும் ஆள வேண்டிய சூழலுக்கு நான் ஆளாகிறேன். அப்போது சங்க இலக்கிய மொழி சரியாக இருக்குமா என்று நான் கேட்கிறேன். சங்க இலக்கியம் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள். சொன்னதும் மொழி புரியவில்லை என்றாலும் ஒலி அழகாக இருக்கிறது, இதை இட்டுக்கொள்ளலாம் என்று இயக்குனரும் இசையமைப்பாளரும் தீர்மானிக்கிறார்கள். அப்படி பிறந்ததுதான் அந்த பாட்டு. எனவே ஒரு விஷயம், ஒரு இசையமைப்பாளரோ இயக்குனரோ பாடலாசிரியரோ இதுதான் கலை என்று திட்டவட்டமான ஒரு முடிவுக்குள் வராத வரைக்கும் நல்லது. சிறகுக்கு குறிப்பிட்ட எல்லைகள் உண்டு, வானத்திற்கு குறிப்பிட்ட எல்லைகள் இல்லை. மனசை சிறகாக வைத்துக் கொள்ளலாம், சிந்தனையை வானம் போல் அளாவ விட வேண்டும். எனவே நாங்கள் இப்படித்தான் பாட்டு வர வேண்டும் என்று எப்பொழுதும் அமர்வதில்லை. எந்த போக்கில் உயர்ந்த இடத்திற்கு அது போகிறதோ அந்த போக்கில் விட்டு விடுகிறோம். நிறைய விவாதிப்போம், செல்லமாக சண்டையிடுவோம், கோபித்துக் கொள்வோம். இதெல்லாம் எதற்கு? கலை என்ற நல்ல ஒரு பொருண்மையை தீர்மானிப்பதற்கு. இத்தனை சண்டைகளுக்கு பிறகுதான் அந்த சமாதானம் நிகழ்கிறது. இத்தனை யுத்தத்திற்கு பிறகுதான் அந்த வெற்றி கிடைக்கிறது. சரி, இந்த சண்டை புரிஞ்சு கொள்ற மாதிரியான சண்டையா இருக்கு இருவர் படத்துல. அற்றை திங்களுக்கு நல்ல எல்லைக்கு அது ரொம்ப ஒரு புதுசான ஒரு சூழல். அந்த சூழலுக்கு நல்ல எல்லைன்னு ஒரு நாயகன் பாடுறான். அது நல்ல எல்லைன்னா என்னன்னு 4 நாள் தேடினேன். அது எப்படி சாத்தியமாச்சு? அது இயக்குனர் மணிரத்னத்தினுடைய தனிப்பட்ட விருப்பம் என்று சொல்ல வேண்டும். இந்த மெட்டுக்கு ஒரே ஒரு இடத்தில் மட்டும் சங்க இலக்கியம் வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் சொன்னார். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் திருப்பி வருகிறது இந்த பாட்டு. திருப்பி திருப்பி வருகிற போது அது ஒரு சங்க இலக்கிய சொல்லாக இருந்தால் கூர்மையாக கவனிக்கப்படும், கவனத்தை இழுக்கும் என்று அவர் நினைத்தார். நான் அந்த இடத்தில் நானாக இருந்திருந்தால் சங்க இலக்கியம் விட்டிருக்க மாட்டேன். ஆனால் இயக்குனர் அந்த இடத்திற்கு மட்டும் வேண்டும் என்று கேட்டார். குறுந்தொகையிலிருந்து ஒரு பாட்டை சொல்லி அந்த பாடலை இதில் இடம்பெறச் செய்து நல்ல எல்லை மட்டும் பிடித்தோம். அவர் சொன்னார், ஒரு வானத்தில் பறக்கிற ஒரு விமானி சங்க இலக்கியம் பாடுகிறானே என்று யாராவது கேட்டால் அந்த உயரத்தில் தான் சங்க இலக்கியத்தை நாம் சிந்திக்க முடியும் என்று சொல்லிக் கொள்ளலாம் என்று நாங்கள் ஒரு முடிவு செய்வோம். ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம், வைரமுத்து இந்த 3 பேரும் சேர்ந்தா மட்டும் அந்த பாடல்களுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்குது. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியமும் இளமையும் 3 பேரும் மனதை இளமையாக வைத்திருப்பது, 3 பேரும் புதுமையை விரும்புவது, 3 பேரும் சலிக்காமல் உழைப்பது, 3 பேரும் தங்களுடைய பழைய கலைகளை நகல் செய்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பது போன்ற காரணங்களாக இருக்கலாம். இன்னொன்று, மணிரத்னத்தின் உயரத்திற்கு ரஹ்மான் மெட்டு போடுகிறார். ரஹ்மானின் மெட்டுக்கு ஏற்ப அந்த உயரத்தில் சொற்கள் விழுகின்றன. சராசரியான கலையை நாங்கள் கொடுத்து விட முடியாது. 25 ஆண்டுகளாக தமிழ் உலகம் எங்களிடம் நிறைய எதிர்பார்த்திருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் முழுக்க ஈடுகட்டி விட்டோமா என்று எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் தமிழ் ரசிகர்கள் எங்களிடம் இன்னும் இன்னும் உயரமாக எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை ஈடுகட்டுவதற்காக நாங்கள் தினமும் போராடுகிறோம். வைரமுத்து வர லேட் ஆச்சுன்னா மணிரத்னமும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்து பாட்டு எழுதிடுறாங்க அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்கா? அவர்கள் எழுதினால் எனக்கு ரொம்ப வசதியாக போய்விடும். இந்த பாடலை போல் வேண்டும் என்று கேட்பார்களே தவிர அவர்களை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எழுதினால் எனக்கு ஒரு சுகம். ஏனென்று கேட்டால் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அந்த பாடல் சொல்லிவிடும். நான் அதை அப்படியே நகலெடுக்காமல் அவர்கள் பாலி அவர்களுடைய மறைவு வைரமுத்து அவர்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? சமகாலத்தில் வைரமுத்து அவர்களுடைய கடுமையான போட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு நெருக்கமாக 2 பேரும் முன்ன பின்ன மாறி மாறி ரேஸில் ஓடிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது வாலி அவர்களுடைய மறைவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பாடல்களை நீங்கள் எப்படிலாம் ரசிப்பீங்க? வாலி அவர்களின் மறைவை ஒரு மூத்த பாடலாசிரியர் என்ற வகையில் மாத்திரமில்லாமல் என்னுடைய பள்ளி நாட்களிலே என்னை பாதித்த ஒரு பாடலாசிரியர் என்ற வகையில் ஒரு தனி அன்போடும் ஒரு தனி நெகிழ்வோடும் தான் நான் அதை கவனிக்க நேர்ந்தது. பாடலாசிரியர்களில் கொஞ்சம் நீண்ட காலம் வாழ்ந்தவர் என்று அவரை சொல்லலாமே தவிர இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டியவர். அனுபவங்கள் ஒரு பாடலாசிரியனை செதுக்குகின்றன. வெறும் சொற்களால் மட்டுமே ஒரு பாடலாசிரியன் பாட்டு எழுதிவிட முடியாது. அவன் கடந்து வந்த வாழ்க்கை, பார்த்த மனிதர்கள், துக்கம், மகிழ்ச்சி, வெற்றி, தோல்வி, கண்ணீர், புன்னகை,
எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பாடலாசிரியனை இன்னும் செழுமை செய்கின்றன. நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீர்கள், வைரமுத்து வயதாகிறதோ இல்லையோ அவர் தமிழுக்கு இன்னும் வயதாகவில்லை என்று சொன்னீர்கள். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? மொழியோடு இயங்குகிறவனுக்கு மட்டும் வயதில்லை. ஒரு இயக்குனருக்கு வயதாகலாம். ஒரு உயரமான மலையில் சென்று படப்பிடிப்பதற்கான உடல் வலிமை உள்ள வரைக்கும் தான் ஒரு இயக்குனர் இயங்க முடியும். ஒரு ஒளிப்பதிவாளருக்கு வயது உண்டு. ஒரு உயரமான மரத்தில் ஏறி தன்னுடைய ஒளிப்பதிவு கருவியை பொருத்த வேண்டும். அதற்குரிய ஆற்றல் அவருக்கு வேண்டும். பனியிலும் மழையிலும் வெயிலிலும் புயலிலும் இயங்கக்கூடிய உடல் வலிமை இருந்தால்தான் ஒரு ஒளிப்பதிவாளர் பணியாற்ற முடியும். ஒரு நடிகருக்கு அப்படித்தான். இந்த கழுத்து தோல் சுருங்காத வரைக்கும் ஒரு நடிகர் தன்னை இளமையாக காட்டிக்கொள்ளலாம். இதை கூட ஒப்பனையில் அவர்கள் சரி செய்துவிட முடியும். உள்ளுறுப்புகளுக்கு வயதாவதை ஒரு நடிகர், ஒரு கலைஞர், எந்த மனிதனும் எப்படி மறைத்து விட முடியும்? எனவே நடிகர்களுக்கும் உடல் நலம் மிக மிக முக்கியம். கதாசிரியனுக்கும் பாடலாசிரியனுக்கும் கவிஞனுக்கும் மட்டும்தான் வயது கூட கூட மொழி மெருகேறுகிறது. உட்கார்ந்த இடத்துலேருந்தே மலை ஏற முடியுது, உட்கார்ந்த இடத்துலேருந்தே குதிரை ஏற முடியுது. காரணம், அனுபவங்களால் மொழி செழுமை பெறுகிறது, வாழ்க்கை செழுமை உறுகிறது, சிந்தனை இன்னும் தெளிவு பெறுகிறது. இளமையில் உணர்ச்சி வசத்தில் மட்டும் ஒருவன் இருப்பான். நடுத்தர வயதில் அறிவு வசத்தில் மட்டும் ஒருவன் இருப்பான். முதுமையில் ஒரு கலைஞன், ஒரு கவிஞன் அறிவையும் உணர்ச்சியையும் சரிபாதி ஆளக்கூடிய வயதில் இருப்பான். அந்த வயதுதான் படைப்புக்கு ஏற்ற வயது, படைப்பை இன்னும் மேம்படுத்துகிற வயது. எனவே பாடலாசிரியர்களுக்கு வயதாவதில்லை என்றால் என்ன பொருள் என்றால், அவர்கள் அனுபவத்தால் இன்னும் இளமையாக இருக்கிறார்கள், மொழியால் இன்னும் இளமையாக இருக்கிறார்கள் என்று பொருள். எனவேதான் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பாட்டு எழுத வாய்ப்பு வந்தால் அப்போது இதைவிட சிறந்த பாடல்களை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என் உடல் உறுப்புகள் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும். நிச்சயமா. பாடலாசிரியர்கள் பற்றி பேசினதுனால வைரமுத்து அவர்களுடைய பார்வையில் ஒரு 5 பாடலாசிரியர்கள் நான் ஒரு பேராக சொல்கிறேன். அவங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பொதுவுடைமை காட்டில் பூத்த சிவப்பு பூ கண்ணதாசன். தமிழின் அழகியல் வடிவம் வாலி. மக்கள் மனமறிந்த பாடலாசிரியன் நாமுத்துக்குமார். இளமையில் சாதித்தவன் மதன் கார்கி. சாதிக்க துடிக்கும் இளைஞன். எனக்கு ஒரு ஆச்சரியம் மிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, வைரமுத்து அவர்கள் எல்லா எதுகையும் மோனையும் எழுதி முடிச்சதுக்கு பிறகு மதன் கார்கி பென்சிலை சீவிடும் பென்சிலையே அப்படின்றாரு. எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற ஆச்சரியம் இருக்கு. மதன் கார்கி அவர்களுடைய எழுத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? நன்றாக இருக்கிறது. புதுமை செய்ய துடிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கிறது. தமிழோடு தொழில்நுட்பம் கலந்திருக்கிறது. அதனால் ஒரு புதிய கலவை நேர்ந்திருக்கிறது. இது காலமும் அவருடைய சிந்தனையும் இன்னும் மேம்படுகிற போது இன்னும் வளமான பாடல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மதன் கார்கி பார்த்தீங்க அப்படின்னா பாடலாசிரியராக மட்டும் இல்லாமல் பல தளங்களில் இயங்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு வசனம் எழுதுறாரு. ஒரு பக்கம் பாகுபலியில் பணியாற்றுறாரு, இன்னொரு பக்கம் போய் வகுப்பெடுக்கிறாரு. அதை தாண்டி சாஃப்ட்வேர்ஸ் உருவாக்குறாரு, புது மொழிகளுக்கான சாஃப்ட்வேர்ஸ் உருவாக்குறாரு. கிளிக்கி, நிம்தா, தோஸ்தரஸ் தெல்மி அப்படின்னு சொல்லி புது மொழியை உருவாக்குறாரு. இந்த உத்வேகத்தை நீங்கள் ஊட்டினீங்களா? ஒருவேளை இந்த மாதிரியான உத்வேகம் வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி வியப்புக்குரிய ஒரு குழந்தை பிறக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க. குழந்தை பிறப்பதற்கான சராசரி முயற்சியை செய்தாலே போதும். இதில் என்ன முக்கியமான செய்தி என்றால், சின்ன வயதிலிருந்து என் கலைகளோடு அவர்கள் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். என்னை அவர்கள் நுட்பமாக துப்பறிந்திருக்கிறார்கள். என்னுடைய மொழியின் ஒலி அவர்கள் செவிகளில் புழங்கி வந்திருக்கிறது. இதெல்லாம் வளர்ந்த சூழல். வளர்ந்த சூழலால் மட்டுமே ஒருவன் உயர்ந்து விடுவதில்லை. அந்த சூழலை உள்வாங்கிக் கொண்டு அவன் தன் முயற்சியை, தன் அறிவை, நிகழ்காலத்தின் தொழில்நுட்பத்தை எப்படி உட்செலுத்துகிறான் என்பதை பொறுத்துத்தான் ஒருவனுக்குரிய வெற்றியாக இருக்க முடியும் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு மதன் கார்கிக்கு வாய்த்திருக்கிறது. தொழில்முறை பாடலாசிரியர்கள் அப்படின்னு தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் பாடலாசிரியர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. சிம்பு ரொம்ப ஈஸியாக லூசு பெண்ணே அப்படின்னு எழுதிட்டு போய்ட்றாரு. தனுஷ் வைதிஸ் கொலவரின்னு எழுதுறாரு. இன்றைக்கி பிரபுதேவாவும் பாடல் ஆசிரியராக மாறி இருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. இப்படி பார்ட் டைமாக பாடல் எழுதுகிறவங்கள எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவர்களால் தான் தமிழ் திரைப்பட பாட்டுக்கு புது சுவை கிடைக்கிறது என்று நினைக்கிறேன். ஒரு தொழில்முறை பாடலாசிரியர்கள் இலக்கணத்தோடு, இலக்கிய வளத்தோடு தங்களுடைய பிம்பத்தை காட்டிக்கொள்ள வேண்டுமே என்ற கருத்தோடு எழுதுவார்கள். அதனால் அதற்கு இவ்வளவுதான் வடிவம் என்று இருக்கும்.
இவர்கள் புதுவிதமாக சிந்திக்கிறார்கள், மரபுகளை உடைக்கிறார்கள், வேறு ஒரு பாணியில் எழுதுகிறார்கள், வேறு ஒரு பாணியில் இசையமைக்கிறார்கள். நல்லது தானே, வரவேற்க வேண்டியது தானே. தமிழ் ரசிகனுக்கு வேறொரு தளத்தில் இல்லாத ருசி கிடைக்கிறதே. எனவே இப்படிப்பட்ட பாடல்களும் வருகிற போதுதான் எல்லா தளத்து ரசிகர்களுக்கும் நல்ல பாடல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காதலித்து பார் அப்படின்ற கவிதையை காதலர்கள் பயன்படுத்துறதுக்கு எனக்கு காப்பிரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வைரமுத்து கேட்டால் எப்படி காதலிக்கிறது? நான் நல்ல வேளை என் கவிதைகள் அப்படி ஒரு காப்புரிமையை நான் வைத்துக் கொள்ளவில்லை. நான் சொல்கிறேன், என் கவிதைகளெல்லாம் நாட்டுடைமை செய்யப்பட்ட கவிதைகள் என்றே நினைக்கிறேன். நான் எய்ட்ஸுக்கு எதிராக நண்பா உனக்கு ஒரு வெண்பா என்று எழுதினேன். நான் சொன்னேன், எய்ட்ஸுக்கு எதிராக இயக்கம் தொடங்குகிற யாரும் இந்த வெண்பாக்களை எந்த வடிவத்திலும் பயன்படுத்திக் கொள்ளலாம், முழு உரிமையை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னேன். மரங்களை பாடுவேன் என்று ஒரு கவிதை எழுதினேன். சுற்றுச்சூழலுக்கு இந்த மரங்களை பாடுவேன் கவிதையை யாரும் எந்த வடிவத்திலும் எழுதி பயன்படுத்திக் கொள்ளலாம். உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கு இந்த கவிதை காணிக்கை என்று சொல்லியிருக்கிறேன். கலை என்பது காசுக்காக மட்டும் இயங்குவதில்லை. உரிமை முக்கியம்தான், அதில் யாரும் தடையில்லை. ஆனால் நல்ல கலை சமூக பயன்பாட்டுக்கு போகிற போது காசு பின்னுக்கு தள்ளப்பட்டு அதனுடைய கலையின் மேன்மை முன்னுக்கு வருகிறது. இந்த கலைகளெல்லாம் யாருக்கு? மண்ணுக்கு, மக்களுக்கு, மனிதர்களுக்கு, வாழும் தலைமுறைக்கு, வருகிற தலைமுறைக்கு. நீங்கள் காப்பிரைட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்க. இப்போ இதே காப்பிரைட்ஸ் கொஸ்டின்ஸ் தான் திரும்ப ரைஸ் ஆகுது. மிக நீண்ட காலம் நண்பர்களாக பார்க்கப்பட்ட இளையராஜா அவர்களும் பாலசுப்ரமணியம் அவர்களும் திடீர்னு ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனையில் முரண்பட்டுக்கிறாங்க. எஸ்பிபி அவர்கள் சொல்கிறாரு, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்க வேணாமே அப்படின்ட்டு. நீங்கள் அவங்க 2 பேருக்குமே நண்பர் அப்படின்ற அடிப்படையில் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இது பற்றி அவங்கள்ட்ட பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? இந்த விவகாரத்தில் நான் உள்ளே நுழைவது அவ்வளவு சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன். அவர்கள் 2 பேருக்குமே என்னுடைய உதவி தேவைப்படாத உயரத்தில் இருக்கிறார்கள். அதனால் இது பற்றி நாம் பேச வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, இந்த 2 பேரும் அடிக்கடி ஊடலும் கொள்வார்கள், கூடலும் கொள்வார்கள். இந்த 2 பெரும் கலைஞர்களுக்கு மத்தியில் இது தற்காலிக ஊடலாக இருக்கட்டும், இந்த ஊடல் வெகு விரைவில் சரியாகி கூடலில் முடியட்டும். அதுதான் கலைக்கு நன்மை என்று நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் நீங்களும் ஷேர் ஹோல்டர் அப்படின்றதுனால திரும்ப அதை கேட்குறேன். ஏன்னா ஒரு பாடலில் இசையமைப்பாளருக்கும் பாடல் எழுதியவருக்கும் தான் பங்கு இருக்குது. எனக்கு உரிமை தருவதற்கு IPRS என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அது இந்தியாவில் எங்கே இசை நிகழ்ச்சி நிகழ்ந்தாலும், இந்த தொலைபேசி அழைப்பிலிருந்து வந்தாலும் அந்த உரிமையை பெற்றுத்தரக்கூடிய பொறுப்புள்ள இடத்தில் IPRS இருக்கிறது. அந்த IPRS நிறுவனம் எங்களுக்கு அந்த உரிமை தொகையை பெற்றுக் கொடுக்கிறது. அதில் ஒரு பங்கு வருகிறது. அது முழுமையாக வருகிறதா, ஒரு பகுதி வருகிறதா என்று எங்களால் கண்டறிய முடியவில்லை. அந்த அமைப்பை நாங்கள் நம்புகிறோம். அந்த அமைப்பு இன்னும் தீவிரமாக செயல்பட்டு முழுமையான உரிமத் தொகையை கலைஞர்களுக்கு பெற்றுக் கொடுத்தால், சில கலைஞர்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பே திரையுலகை விட்டு வெளியேறியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய உண்மையான உரிமத் தொகையை பெற்றுக் கொடுப்பதில் IPRS இன்னும் தீவிரமாக முனைய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது எஸ்பிபி அவர்கள்ட்டேருந்து இளையராஜா அவர்களுக்கு IPRS வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போ ஏன் இந்த கடிதம் அப்படின்ற கேள்வி வருது? இல்லை, அது சம்பந்தமான உள்விவகாரத்துக்குள் நுழைவதற்கு நான் விரும்பவில்லை. அது IPRSே அவர்களை கேட்டு சமாதானப்படுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. என்னை பொறுத்தளவில் என்ன சொல்கிறேன் என்றால், இப்போது IPRSக்கு தலைவராக புகழ்பெற்ற பாடலாசிரியரும் என் நண்பருமான ஜாவேத் அக்தர் வந்திருக்கிறார். அவர் மிகச்சிறந்த ஒரு நிர்வாகி, நேர்மையாளர், ஒரு போராளி. அவர் கலைஞர்களுக்கு சமநீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 1980 நீங்கள் எழுதின நெஞ்சுக்குள்ளே ஒன்று முடிஞ்சிருக்கேன் அப்படின்ற பாட்டு 2000 பிற்பாதியில் பிரபலம் அடையுது. அந்த வார்த்தைக்கு இன்னமும் உயிர்ப்பு இருக்கு. 1980க்கான காதலும் இப்போ இருக்கக்கூடிய காதலும் அதே மாதிரி இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்க? உலகத்தின் காதலெல்லாம் ஒன்றே ஒன்றே, அது காதலரை மாற்றி மாற்றி பயணம் போகும். உலகத்தின் முத்தமெல்லாம் ஒன்றே ஒன்றே, அது உதடுகளை மாற்றி மாற்றி பயணம் போகும்னு கவிதை எழுதியிருக்க. நபர்கள் மாறுவார்கள், உடல்கள் மாறும், உயிர்கள் மாறும், காதல் என்ற உணர்ச்சி மட்டும் மாறாது.
காதல் என்ற உணர்ச்சி மட்டும் இல்லை என்றால் மனிதகுலம் நீண்டிருக்காது. உலகத்தில் 3 முக்கியமான சொற்களை மனிதகுலம் தவிர்த்து விடவே முடியாது. ஒன்று உழைப்பு, பசி, காதல். இந்த 3 மட்டும் இல்லை என்றால் இந்த பூமி பிறந்த மேனியாகவே சுற்றி கொண்டிருந்திருக்கும். இந்த மாறுதல் இருந்திருக்காது. எனவே காதல் என்பதை கொண்டாடுகிற உணர்ச்சியாக மனிதர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். காதல் என்பது சக்தி, காதல் என்பது உணர்ச்சி, காதல் என்பது ஆற்றல், காதல் என்பது தவம், காதல் என்பது நீட்சி, காதல் என்பது முக்தி. இப்படி உயர்ந்த நிலையில் அதை சிந்திக்க வேண்டுமே தவிர காதல் என்பது காமம், காதல் என்பது சந்தர்ப்பம், காதல் என்பது துரோகம், காதல் என்பது வஞ்சகம், காதல் என்பது சதை, காதல் என்பது உடல் என்று கொண்டால் அது நமக்கு எதிராக முடியும். காதலை உன்னதமாக சிந்திக்கிற சமூகம் உன்னத நிலை பெறும். காதலை இழிவாக சிந்திக்கிற சமூகம் இழிநிலையே பெறும். எனவே காதலை உன்னதமாக சிந்தித்து பழகுகிற ஒரு சமூகத்தை நாம் உண்டாக்குவோம். அதற்கு கலைகளும் பாடல்களும் கவிதைகளும் சமூகமும் துணை புரியட்டும். வைரமுத்து அவர்கள் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய மணிரத்னம் அவர்களுடைய கதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கண்மணியில் லிவிங் டுகெதர் அப்படின்னு காதலுடைய புதிய வடிவத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. காற்று வெளியிடையில் திருமணத்துக்கு முன்னாடி பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் வந்து இது கலாச்சாரத்துக்கு எதிரானது இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதில் நீங்களும் பாடல் எழுதியிருக்கீங்க, அதில் ஒரு வரியும் கூட வரும், இது தாண்டி தமிழ்நாட்டு பாணி அப்படின்னு சொல்லி வரும். இது கலாச்சாரத்துக்கு எதிரானதா இல்லையா, இல்லை இது காதலுடைய புதிய பரிமாணம் ஏற்றுக்கணும்? இது தாண்டி தமிழ்நாட்டு பாணி அதை நியாயப்படுத்துவதற்கான வரி அல்ல. ஒரு கல்யாணத்தில் நிகழ்ந்த ஒரு சடங்கை பற்றி சொல்லுவது. ஒரு கல்யாண சடங்கு எங்கு வட இந்தியாவில் திருமண சடங்கு நிகழ்கிறது. அந்த திருமண சடங்கில் ஒரு தமிழ்நாட்டு பாட்டு பாடப்படுகிறது. அந்த காதலனையும் காதலியையும் முடித்து இதுதான் தமிழ்நாட்டு பாணி என்று முடிகிறது. திருமணத்திற்கு முன்பே கர்ப்பத்தை நியாயப்படுத்துவது தமிழ்நாட்டு பாணி என்று நீங்கள் தவறாக சித்தரிக்க கூடாது. அது இன்னொரு சர்ச்சையை உருவாக்கிவிடும். அதல்ல, நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த இரண்டிலும் இருவேறு நிலைகளை இயக்குனர் கையாண்டிருக்கிறார் என்பது உண்மை. இரண்டையும் நியாயப்படுத்தினாரா என்பதுதான் கேள்வி. இப்படி ஒரு நிகழ்வும் நிகழ்கிறது. இதுவும் சமூகம். இப்படியும் இளைய தலைமுறை சிந்திக்கிறது. அதன் விளைவுகள் யாது என்பதைத்தான் அவர் கருதுகிறாரே தவிர இதுதான் நியாயம், இப்படித்தான் இனிமேல் வாழத் தொடங்க வேண்டும் என்று அவர் வாதாடவில்லை, வற்புறுத்தவில்லை. எனவே அதன் சம்பவங்களை தாண்டி நியாயத்தின் எல்லைக்கு நீங்கள் வர வேண்டும். அதனால் அவர் அடைகிற துயரம், அதனால் அவர்கள் அடைகிற அலைச்சல், அதனால் அவருடைய வாழ்வை சிதைவு எல்லாவற்றையும் அவர் படம் போட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் எனக்கு என்னவோ இந்த மாதிரி சம்பவங்களை, உதாரணமாக ஒரு பெண் அரங்கேற்றம் படத்தில் ஒரு பெண் தன்னுடைய தம்பியினுடைய மருத்துவ இடத்திற்காக தன்னையே விற்றாள் என்று ஒரு கதையை பாலச்சந்தர் எடுத்தார். அதனுடைய பொருள் என்ன? மருத்துவ இடத்திற்காக ஒரு பெண் தன்னையே விற்கிறாள் என்றால், தன்னையே விற்கிறவள்தான் இந்த சமூகத்தில் எதையாவது பெற முடியும் என்று நீதியை சொல்வதற்கா? மருத்துவ இடம் பெறுவதற்கு ஒரு பெண் தன்னையே விற்கிறாள் என்ற நிலை இந்த சமூகத்துக்கு நேர்ந்து விட்டால் அல்லது நேர்ந்திருந்தால் இது எப்படி இந்த சமூகம் செரிக்கும்? இது என்ன நியாயம்? இதுவா தமிழ்நாடு? இதுவா தமிழ்நாட்டு பெண்மை? இதுதானா நமது கலாச்சாரத்தின் நிழல் என்ற கேள்வியை மக்கள் மனதில் எழுப்பத்தான் ஒரு கலைஞன் இப்படி ஆயுதம் ஏந்துகிறான். எனவே ஒரு கலை எந்த கருப்பொருளை கையாள்கிறது என்பதை விட அந்த கருப்பொருள் வாயிலாக அது சொல்ல வருகிற செய்தி என்ன என்பதைத்தான் கலைஞன், ரசிகன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் இது நல்ல கலை. அயோத்தி ராமன் அழுகிறான் அப்படின்ற கவிதையில ராமன் பிறவி அப்படின்னா வந்து பிறவியற்றவனுக்கு பிறப்பிடம் எதற்கு அப்படின்னும், மனிதன் அப்படின்னா மனித கடவுளுக்காக மசூதி எடுத்தீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பீங்க. அது 1992. அதுக்கப்புறமா காலச்சூழல் பல வகையில் மாறி இருக்கு. இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ கோர்ட்டை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு வெளியில பேசிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்திலையும் உங்களுடைய பார்வை அப்படி இருக்கா? என்னுடைய பார்வை எந்த நேரத்திலும் ஒரே பார்வைதான். சில கருத்துகள் வாழ்க்கையில் மாறாமல் இருக்க வேண்டும். என்னென்ன கருத்து என்றால், மொழி பற்றி, இனம் பற்றி, கலை பற்றி ஒரு மனிதன் கொண்டிருக்கிற கொள்கை கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்க வேண்டும். உன் பெயர் என்ன என்று கேட்டால், நான் நாளுக்கு ஒரு பெயர் சொல்லிக் கொண்டிருந்தால் நான் அல்ல, நான் அவன் இல்லை. எனவே என் பெயர் எப்போதும் வைரமுத்து என்பது போல
என்னுடைய கொள்கையும் ஒன்றுதான். இந்த நாடு மத நல்லிணக்கம் மிகுந்த நாடு, மதச்சார்பற்ற நாடு. எல்லா இனங்களும் எல்லா மதங்களும் எல்லா மொழிகளும் தழைத்து ஓங்க வேண்டிய நாடு. நம்முடைய பிரிவுகளால் தான் நாம் பல வேதனைகளை சந்தித்திருக்கிறோம். அந்நியர்கள் நுழைந்ததெல்லாம் கைபர் கணவாய் வழியாக அல்ல, இந்தியாவில் பிளவுபட்டு கிடந்த இனங்களின் சந்துகளில் தான் அந்நியர்கள் நுழைந்தார்கள். படையெடுப்புகளெல்லாம் நிகழ்ந்ததெல்லாம் நாம் நமக்குள்ளே படையெடுத்து கொண்ட தோல்விகளினுடைய இடைவெளியில் தான் அந்நியர்கள் நுழைந்திருக்கிறார்கள். இன்னொரு முறை அந்த விளைவு, அந்த இழிவு இந்தியாவுக்கு நேர்ந்துவிடக்கூடாது. எனவே இந்தியா ஒரே கொள்கையின் கீழ் வாழ வேண்டுமென்றால் மத நல்லிணக்கமும் இன நல்லிணக்கமும் மொழிகளை மதித்தலும் இனங்களை நேசித்தலும் நாம் எல்லாம் இந்தியர்கள் என்ற உணர்வை பெறுவதும் தான் அதற்கான அடிப்படை என்று நினைக்கிறேன். ஏதோதோ காரணங்களுக்காக ஒவ்வொருவரும் மதத்தை கையில் எடுத்தால் மதம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் மனிதர்களால் தான் காப்பாற்றப்பட வேண்டும். ஆனால் மதத்தை காப்பாற்ற போன மனிதர்களையே பலியிட்டுக் கொள்வது என்ன நியாயம்? பிறகு மதத்தை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள்? மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் மனிதர்கள் வேண்டும், மனிதர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்தால் மதங்கள் வேண்டும். ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வதில் மதமும் அழிக்கப்படுகிறது, மனிதர்களும் கொல்லப்படுகிறார்கள். எனவே மத நல்லிணக்கம் ஒன்றுதான் தீர்வு என்று நினைக்கிறேன். மத சகிப்புத்தன்மை இந்த நாட்டில் வேண்டும். எனவே அந்த இணக்கத்தை அடிப்படையில் தான் அந்த கவிதை எழுதப்பட்டது. அந்த கவிதையில் சொல்லப்பட்டிருக்கிற அதே கருத்தை தான் இப்போதும் நான் கொண்டிருக்கிறேன், நாளையும் நான் கொண்டிருப்பேன். என்ன ஒரு சூழலா இருந்தாலும் முதல் அழுகுரல் வைரமுத்து அவர்கள்ட்ட வரும். இப்போ விவசாயிகளுடைய பிரச்சனை, காவிரி பிரச்சனைன்னு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது சார்ந்து எழுதலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு சிலரிடம் இருக்கு. கவிதை என்ற வடிவத்தில் இப்போ உதாரணமா சொல்ல போனா, உங்க தொலைக்காட்சி வடிவங்கள் வந்த பிறகு கவிதைகளின் தேவையே குறைந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வந்த பிறகு கலையே தன்னுடைய உயர் தன்மையை இழந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் திரைப்படங்களையே கூட தொலைக்காட்சி ஊடகங்கள் பாதித்திருப்பதாக நான் நினைக்கிறேன். செய்தி பத்திரிகைகள் காலையில் வருகின்றன, இரவெல்லாம் ஒரு செய்தியை நிமிடத்துக்கு நிமிடம் ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்புகிறது. ஒரு 12 மணிக்கு ஒரு பத்திரிகை அச்சடித்து முடிந்து விடுகிறது. காலை 6:30 மணிக்கு அந்த தாள் வீட்டுக்குள் வந்து விழுகிறது. இரவு 12 மணிக்கு மேல் காலை 6 மணிக்குள் ஒரு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உலகத்தில் நன்மைகளும் தீமைகளும் நிகழ்கின்றன. அந்த 6 மணிக்கு இந்த அதிகாலை பத்திரிகைகள் பின்தங்கி விடுகின்றன. ஒரே நிறுவனத்திலிருந்து வருகிற பத்திரிகை கூட 6 மணி நேரம் பின்தங்கி விடுகிறது. எல்லா பத்திரிகைகளும் தொலைக்காட்சியை விட அச்சடிக்கப்பட்ட நேரத்திற்கும் விநியோகிக்கப்பட்ட நேரத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய காலத்தை அது இழந்து விடுகிறது. தொலைக்காட்சி அந்த சனத்தில் இருக்கிறது, அந்த நிமிடத்தில் இருக்கிறது. சமூக ஊடகம் அந்த சனத்தில் இருக்கிறது. அந்தந்த சனத்தில் ஒரு செய்தி பதிவாகிறது. இவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற போது கவிதையும் கூட பழையதாகி விடுகிறதோ என்ற எண்ணம் ரசிகர்களுக்கு மத்தியில் வருகிறது. இந்த செய்தியை அவர் கவிதையில் சொல்லியிருக்கிறார். 48 மணி நேரத்திற்கு முன்பே நான் காட்சிகளோடு பார்த்து விட்டேன் இங்கிறது இருக்கு. எனவே இப்போது கூட ஒரு தொலைக்காட்சியில் நாங்கள் ஒரு பேட்டி கொடுத்து விட்டால், எங்கள் கருத்தை தெரிவித்து விட்டால், நாங்கள் அடுத்த இடத்திற்கு போய்விடுகிறோம், கவிதையை கடந்து விடுகிறோம். கவிதையை கடக்க செய்வது உங்கள் கேமரா தான், திரைப்படத்தை கடக்க செய்வது உங்கள் கேமரா தான். இதற்கு தீனி 24 மணி நேரமும் கிடைக்கிறது. 24 மணி நேரமும் இந்த தொலைக்காட்சி ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் உயிர்ப்போடு இருக்கின்றன. நாங்கள் உயிர்ப்போடு இல்லாத நிமிடங்களும் உண்டு. அந்த ஊடகங்கள் உயிர்ப்போடு இல்லாத நிமிடங்கள் இல்லை. எனவே கலையின் வழியாக, கவிதையின் வாயிலாக, பாட்டு வழியாக சொல்லப்படுவது ஒரு சமூக ஊடகத்தில் முன்னமே வெளிப்படுத்தப்படுவதால் இது பழையதாகி விடுகிறது. எனவே இந்த சமூக ஊடகங்களாலும் தொலைக்காட்சி ஊடகங்களாலும் பத்திரிகை ஊடகங்களாலும் பழையதாக ஆகிவிடாத கவிதைகள் மட்டும்தான் இனி நிலைக்கும். அதை நோக்கி நான் நகர்வேன். இ புக்ஸ் வந்ததுக்கு பிறகு, சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு பிறகு, மெசேஜ் வந்ததுக்கு பிறகு எங்கேயுமே கவிதை எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சமூக வலைதளங்களில் 140 லெட்டருக்குள்ளே எழுதிய கவிதையை அப்படின்னும் போது அது ஹைக்கூவை விட இன்னும் சுருங்கிய வடிவமாக ஆயிடுச்சு. கவிதை எழுதுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிட்டு இருக்கு. காதலியை பார்த்து கவிதை எழுதி கொடுக்க வேண்டிய நேரம் இல்லை, எஸ்எம்எஸ்ல அனுப்பிச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது கவிதைக்கான தேவை குறைஞ்சிட்டு தான் நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கப்புறம் கவிதை எந்த வடிவில் இருக்கும்? கவிதைக்கான தேவை குறையாது. பனை ஓலையில் எழுதினான் ஒரு காலத்தில் கவிதையை. அதற்கு முன்பு சுவர்களில் எழுதினான், அதற்கு முன்பு பாறைகளில் எழுதினான்,
அதற்கு முன்பு மணலில் எழுதினான், அதற்கு பிறகு இலைகளில் எழுதினான். மாதவி தன்னுடைய காதலனுக்கு கடிதத்தை தாழை மடலில் எழுதினார். இப்படிலாம் இருக்கு. இப்படி இருக்கும்போது வடிவங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன, ஊடகங்கள் மாறுகின்றன, காதல் காதலாகவே இருக்கிறது. எனவே காதல் உள்ளவரை எந்த வாகனத்தில் இது பயணிக்க முடியுமோ அந்த வாகனத்தில் இது சௌகரியமாக பயணிக்கும். அது பெரிய வாகனமா சின்ன வாகனமா என்று தெரியாது. பெரிய வாகனம் கிடைத்தால் காதல் தன் உடம்பை ஊதி பருக்க வைத்துக் கொள்ளும். சிறிய வாகனம் கிடைத்தால் காதல் தன்னை சுருக்கி ஒரு எறும்பாக்கிவிடும். அது எறும்பா யானையா என்பது ஊடகத்தை பொறுத்தது. ஆனால் எறும்போ யானையோ இருக்கும் என்பது மாதிரி காதல் உள்ளவரை காதல் கவிதைகளும் ஏதாவது ஒரு வடிவத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அல்லது கவிதை என்பது காப்பியங்களில் இருந்து சுருங்கி, காவியங்களில் இருந்து சுருங்கி, விருத்தங்களில் இருந்து சுருங்கி கடைசியில் கவிதை சொற்களில் வந்து நின்றாலும் இருக்கும். 4 சொற்கள் தான் இனிமேல் கவிதை என்ற நிலை வருகிற போது கவிதை இன்னும் செறிவாகும், கவிதை இன்னும் ஆழமாகும். 4 சொற்கள் மட்டும்தான் அனுமதி உண்டு கவிதைக்கு என்றால் அந்த கவிதை உலக ஆளும், வெகு விரைவில் பயணிக்கும். உதடு விட்டு உதடு கிடக்கும், செல்போன் விட்டு செல்போன் கிடக்கும், கண்டம் விட்டு கண்டம் கிடக்கும், ஏன் கோள் விட்டு கோள் கிடக்கும். அந்த நாள் வரும். வைரமுத்து அவர்கள் எப்போ வந்து இந்த உரைநடை தமிழில் பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு நான் வீட்டில் இருக்கும்போது நினச்சிப்பேன், இப்படியே எப்படி எல்லா நேரமும் பேச முடியும் அப்படின்ட்டு. வீட்டில் தோசை சுடு அப்படின்னும் போது மார்கழி பனி போல் கொஞ்சம் மாவை எடுத்து வட்ட நிலவாய் ஒரு தோசை இட்டு நான் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் எந்த மாதிரி நேரத்தில் உரைநடை தமிழில் பேசுவீங்க, இல்லை இப்போ வழக்கு தமிழில் பேசுவீங்களா மாட்டீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? ரொம்ப நல்ல கேள்வி. எவ்வப்போதெல்லாம் கோபமாக இருக்கிறேனோ அப்போது நான் வட்டார வழக்கு தமிழில் பேசுகிறேன். எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோனோ அப்போது இலக்கண தமிழில் பேசுகிறேன். என்னுடைய வழக்கமான வட்டார தமிழை கேட்க வேண்டும் என்றால் என்னை நீங்கள் சிறப்பட செய்ய வேண்டும், சிரமூட்ட வேண்டும். அதற்கு ஒரு நாள் வரும், அன்று பேசுகிறேன். கடைசி 1 மணி நேரத்தில் உங்களை கோவப்படுத்தாம கேள்விகள் கேட்டிருக்கின்றது இதன் மூலமா தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சியோட நிறைவு செய்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. உலக தமிழ் மக்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த தந்தி டிவிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக குறுகிய காலத்தில் தந்தி டிவி தேசிய விருது பெற்றிருக்கிறது என்கிற போது என் மனது பொங்குகிறது. நாங்கள் தந்தியோடு வளர்ந்தவர்கள், தந்தி எங்களை வளர்த்தது. தந்தியின் வாசகன் நார் என்றால் என்னுடைய வாசகனின் வயது, எனக்குள் இருக்கிற தந்தி தினத்தந்தி வாசகனின் வயது 55. 55 வயது ஆண்டுகளாக நான் தினத்தந்தியை வாசித்து வருகிறேன். தந்தி டிவி தோன்றிய நாளிலிருந்து அதை நான் கவனித்து வருகிறேன். தந்தி டிவியின் வளர்ச்சி எனக்கு மகிழ்ச்சி தருகிறது, பிரமிப்பாக இருக்கிறது. தந்தி தொலைக்காட்சி கலைகளுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் சமூகத்திற்கும் மானுட மேம்பாட்டுக்கும் தொடர்ந்து தொண்டாற்ற வேண்டும் என்று வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.